ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஊரில் மழை இருந்துச்சு அப்படின்றதுனால நான் இன்றைக்கி மார்க்கெட் போகவே இல்லை. தக்காளி, கத்திரிக்காய் எல்லாமே கொஞ்சம் இருந்துச்சு. சரி இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால, நாளைக்கு வேணால் போய்க்கலாம் சண்டே அப்படின்றதுனால அப்படியே விட்டுட்டேங்க. காலையில் அம்மாவுக்கு பிரெட் டோஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் மதியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, நேற்று நான் வாழைப்பூ வந்து மார்க்கெட்டில் வாங்கியிருந்தேன். அந்த வாழைப்பூ வந்து கூட்டு மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி சிறுபருப்பில் நான் கூட்டு பண்ணல. ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு கோல்டு அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால துவரம்பருப்பில் கூட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து நேற்று நைட்டே வந்து நான் வாழைப்பூ எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் அது எல்லாத்தையும் போட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து பருப்பு வேக வச்சுட்டேன். இதுக்கு நடுவில் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு, அதுக்கப்புறமா வந்து வெட்டி வச்ச பூவை வந்து நான் வந்து அப்படியே போட்டு தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் பருப்பு வந்து அதில் எடுத்து ஊற்றி கொஞ்சம் நேரம் கழிச்சு மூடி வச்சிட்டதுக்கப்புறம் வந்து வெந்ததுக்கப்புறம் இறக்கிட்டேன். அடுத்தது இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா, பீட்ரூட் வந்து செஞ்சிடலாம். ஏன்னா பீட்ரூட் போட்டு அவங்க வந்து பீட்ரூட் சாப்பாட்டில் வந்து பீட்ரூட் போட்டு சாப்பிட்டுட்டு பக்கத்தில் வந்து நான் வந்து இந்த கூட்ட தொட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து முன்னாடியே வந்து ஒலை போட்டு வச்சுட்டேன். ஏன்னா கொஞ்சம் கொதிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைடில் வந்து கூட்டும் பொரியலும் முடியும் போது வந்து சாப்பாடும் வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னா, அவங்களுக்கு நேரத்தோட சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, பீட்ரூட் பொரியலுக்கு வந்து கொஞ்சோண்டு எண்ணெய், ஒரு 2 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் போட்டேன். இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து பீட்ரூட்டில் நான் தேங்காய் போடல. ஏன்னா தேங்காய் போட்டோம் அப்படின்னா வந்து திடீர்னு ஒரு சில நேரத்தில் அவங்க வாமிட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால, டைஜஷன் ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆகிட போகுது அப்படின்றதுனால இன்றைக்கி அதுவுமே போடவே இல்லை. இது மட்டும் செஞ்சு வச்சா போதும். ஆக்சுவலாக ஜூஸ் எல்லாம் எதுவுமே அவங்க இன்றைக்கி தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. இல்லைனா வந்து சாத்துக்குடி வந்து ஜூஸ் போட்டு கொடுத்துருக்கலாம். ஏன்னா சாத்துக்குடி ஜூஸ் போட்டு கொடுத்தா இன்னும் சளி அதிகமாகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்க. அதனால் வந்து கொஞ்சம் அதையும் வந்து கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ கூட உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். அவங்க இரும்பிகிட்டே இருக்காங்க. ரொம்ப இரும்பிட்டு இருக்காங்க. அவங்களால அடக்க முடியாத அளவுக்கு இரும்பிட்டு இருக்காங்க. டோட்டலாக வந்து எல்லாத்தையும் சமைச்சாச்சுங்க. சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அது சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ கூட்டு, அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செஞ்சு வந்து பீட்ரூட் வந்து பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து நேற்று வச்ச ரசம் வந்து கொஞ்சம் இருந்துச்சு. அந்த ரசத்தை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசமும் நான் வந்து புதுசாக வைக்கல. கொஞ்சமாக ரசம் இருக்குது. இது வந்து ஒரு வேளைக்கு போதும். அம்மா வேணால் ரசம் கூட ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று வச்ச என்ன சொல்கிறது, ரைஸ் இருக்குது. அதாவது வந்து நேற்று தக்காளி சாதம் பண்ணியிருந்தேன். அந்த தக்காளி சாதம் வந்து இருக்குது. அந்த தக்காளி சாதமும் கொஞ்சம் இருக்குது. ஸோ அது தக்காளி சாதத்தை ஏன் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்றதுனால தக்காளி சாதமும் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு, அது கூட வந்து கோவக்காய் பொரியலும் இருந்தது. அதுவும் சூடு பண்ணி வச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து ப்ளீஸ் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ.